வணக்கம் நண்பா. டெட்டில் கேட்கக்கூடிய இம்பார்ட்டண்டான தமிழ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறேங்க. 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருந்து. ஸோ இன்னும் எக்ஸாம் வரதுக்கு 10 நாட்கள் தான் இருக்குது. தமிழுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் என்ற தொடரில் இடம்பெற்றுள்ள வலுவமைதி. ஆன்சர் ஆப்ஷன் சி, கால வலுவமைதி. ஆன்சர் என்னது? ஆப்ஷன் சி, கால வலுவமைதி. நெக்ஸ்ட்டு, இவர் யார்? திருமறைக்காட்டில் அதாவது வேதாரண்யத்தில் பிறந்தவர். வேதாரண்ய புராணம், திருவிளையாடல், போற்றி கலிவெண்பா, மதுரை பதிற்று பத்தந்தாதி முதலிய நூல்களை இயற்றியவர். ஆன்சர் ஆப்ஷன் சி, பரஞ்சோதி முனிவர். பரஞ்சோதி முனிவர் திருமறைக்காட்டில் வேதாரண்யத்தில் பிறந்தவர். இவர் எழுதிய நூல் திருவிளையாடல் புராணம் என்னும் நூலையும் பரஞ்சோதி முனிவர் எழுதிய நூல்தான். சேக்கிலார் பெரிய புராணம், வீரமா முனிவர் தேம்பாவணி, கம்பர் கம்பராமாயணம். நெக்ஸ்ட்டு, ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று நூலகரிடம் வினவுதல் டேஸ் வினா. ஆன்சர் ஆப்ஷன் பி, கொழல் வினா. கொழல்னாக்க ஒரு பொருளை வாங்கும் பொருட்டு வினவுவது கொழல் வினான்னு சொல்லுவாங்க. நூலகர்கிட்ட போயிட்டு ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்குதா அப்படின்னு கேட்குறது எதனால் கேட்குறாங்க? பொருளை வாங்குறனால தான் கேட்குறாங்க. ஸோ ஒரு பொருளை வாங்கினாங்க அப்படின்னாக்கா அது கொழல் வினா. வினா 6 வகைப்படும். நெக்ஸ்ட்டு, குஞ்சேரி யானை போல் கண்டற்றால் தன்கைத்தோன் ருண்டாகச் செய்வான் வினை. ருண்டாக செய்வான் வினை என்ற குறளில் பயின்று வந்துள்ள அணி எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஓமை அணி. போல் என்ற ஓமை உருபு வெளிப்படையாக வந்துச்சு அப்படின்னாக்கா அது ஓமை அணி. நெக்ஸ்ட்டு, தவறான இணையை கண்டறிக. திணை கொடுத்துருக்காங்க, அதற்கான சிறுபொழுது கொடுத்துருக்காங்க. முல்லை மாலை ரைட்டு, நெய்தல் நண்பகல்னு கொடுத்துருக்காங்க ராங்கு. நெய்தல்னா ஏற்பாடு, பாலை திணைக்குரியது தான் நண்பகல். மருதம் வைகரை கரெக்டு, குறிஞ்சி யாமம் கரெக்டு. நெக்ஸ்ட்டு, விசாரணை கமிஷன் என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, சா கந்தசாமி. விசாரணை கமிஷன் என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் சா கந்தசாமி. நெக்ஸ்ட்டு, காஸ்மிக் ரேஸ் என்னும் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. ஆன்சர் ஆப்ஷன் பி, விண்வெளி கதிர்கள். நெக்ஸ்ட், பின் வருவனற்றுள் கம்பரின் நூல் அல்லாதது எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, தொன்னூல் விளக்கம். தொன்னூல் விளக்கம் என்பது வீரமா முனிவர் எழுதிய நூல். இது ஒரு இலக்கண நூல்னு சொல்லுவாங்க. சடகோபர் அந்தாதி, சரஸ்வதி அந்தாதி, திருக்கை வழக்கம், இந்த 3 நூல்களுமே கம்பர் எழுதிய நூல்கள். நெக்ஸ்ட்டு, தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக்கியவர் மற்றும் நாடகக்கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்றவர். ஆன்சர் ஆப்ஷன் பி, கூட்டுப்பற்றரை நா. முத்துசாமி. நெக்ஸ்ட்டு, மோசிக்கீரனார் என்னும் புலவர் களைப்பு மிகுதியால் முரசுக்கட்டிலில் கண்ணயர்ந்தார். அரச குற்றமான அச்செயலை செய்த புலவருக்கு தண்டனை வழங்காமல் கவரி வீசிய மன்னர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, தகடூர் எறிந்த பெருஞ்சேரல் இரும்பொறை. நெக்ஸ்ட்டு, கேள்வியினான் இலக்கண குறிப்பு தருக. ஆன்சர் ஆப்ஷன் சி, வினையாளனையும் பெயர். நெக்ஸ்ட், தவறான கூற்றை கண்டறிக. தவறான கூற்று எதுன்னு பார்த்தோங்க அப்படின்னாக்கா ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பெருமாள் திருமொழி 4000 திவ்ய பிரபந்தத்தில் 6ஆம் திருமொழியாக உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. அது ராங்கு. 6ஆம் கிடையாது, 5ஆம் திருமொழியாக உள்ளது. நெக்ஸ்ட்டு, இந்நூல் 105 பாடல்களை கொண்டது கரெக்டு. பெருமாள் திருமொழியை பாடியவர் குலசேகர ஆழ்வார் கரெக்டு. இவரது காலம் 8ஆம் நூற்றாண்டு கரெக்டு. நெக்ஸ்ட்டு, பரிபாடல் அடியில் விசும்பும் இசையும் என்னும் தொடர் எதனை குறிக்கிறது? ஆன்சர் ஆப்ஷன் டி, வானத்தையும் பேரொளியையும். விசும்பு என்றால் வானம், இசை என்றால் பேரொளி. பரிபாடலில் குறிக்கக்கூடிய பொருள். நெக்ஸ்ட்டு, 1907 மார்ச் 10ஆம் நாளில் சென்னை விக்டோரியா அரங்கத்தில் அறிஞர் பலர் முன்னிலையில் 100 செயல்களை ஒரே நேரத்தில் செய்து காட்டி சதாவதானி என்னும் பட்டத்தை பெற்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, காப்பா சேகுதம்பி பாவலர். திருப்பி பாருங்க, 1907 மார்ச் 10ஆம் நாளில் சென்னை விக்டோரியா அரங்கத்தில் அறிஞர் பலர் முன்னிலையில் 100 செயல்களை ஒரே நேரத்தில் செய்து காட்டி சதாவதானி என்னும் பட்டத்தை பெற்றவர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, காப்பா சேகுதம்பி பாவலர். நெக்ஸ்ட்டு, ஆழத்து மேல குவளை குளத்தில் வாளின் நெடிய குரங்கு என்ற பாடலில் இடம்பெற்றுள்ள பொருள்கோள் வகை எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, கொண்டுகூட்டு பொருள்கோள். பொருள்கோள் 8 வகைப்படும். நெக்ஸ்ட்டு, கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்ற பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது?
ஆன்சர் ஆப்ஷன் பி வெற்றி வேர்க்கை. வெற்றி வேர்க்கை என்னும் நூலை எழுதியவர் அதிவீரராம பாண்டியர். கொன்றை வேந்தன் ஔவையார். நாலடியார் சமண முனிவர்கள். நீதிவெண்பா. காப்பா செய்குதம்பி பாவாளர். நெக்ஸ்ட்டு குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள். ஆன்சர் ஆப்ஷன் சி குறிஞ்சி மருதம் நெய்தல். நெக்ஸ்ட்டு மையோ மரகதமோ மறிக்கடலோ மலை முகிலோ ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையான் என்ற பாடலடியில் யாரை வர்ணித்து பேசுகிறார் கம்பர்? ஆன்சர் ஆப்ஷன் டி ராமன். ராமனை பற்றி தான் சொல்லுவாங்க, அவருடைய நிறத்தை பற்றி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பின் வருவனவற்றில் குமரகுருபரின் நூல் அல்லாதது எது? ஆன்சர் ஆப்ஷன் சி மதுரை பதிற்று பத்தந்தாதி. முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ், மதுரை கலம்பகம், திருவாரூர், மும்மணி கோவை எல்லாமே குமரகுருபரர் எழுதிய நூல்கள் தான். இதில் பொருந்தாதது வந்து மதுரை பதிற்று பத்தந்தாதி. மதுரை பதிற்று பத்தந்தாதியை எழுதியவர் பரஞ்சோதி முனிவர். நெக்ஸ்ட்டு தவறான இணையை கண்டறிக. ஆன்சர் ஆப்ஷன் சி குண்டலம். நெற்றியில் அணிவதுன்னு கொடுத்துருக்காங்க, ராங்கு. குண்டலம் என்பது காதில் அணிவது. அரைநான் இடையில் அணிவது. சூளி தலையில் அணிவது. கிண்கிணி காலில் அணிவது. நெக்ஸ்ட்டு கரகாட்டத்தின் துணையாட்டமாக ஆடப்படும் ஆட்டம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி மயிலாட்டம். நெக்ஸ்ட்டு உனக்கு கதை வரும். கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என கூறுவது டேஸ் விடை. ஆன்சர் ஆப்ஷன் சி இனமொழி விடை. உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது டேஸ் விடை. ஆன்சர் ஆப்ஷன் சி இனமொழி விடை. நெக்ஸ்ட்டு பொருள்கோள் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் ஆப்ஷன் பி 8 வகைப்படும். நெக்ஸ்ட்டு இவர் யார்? மேரி மெக்லியோட் பெத்யூன் என்ற மாபெரும் கல்வியாளரின் வாழ்க்கையை உனக்கு படிக்க தெரியாது என்ற தலைப்பில் நூலாக படைத்துள்ளார். வயது வந்தோர் கல்வி திட்டத்தில் ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றியவர். ஆன்சர் ஆப்ஷன் சி கமலாலயன். நெக்ஸ்ட்டு இடைக்காடனாரின் பாடலை இகழ்ந்தவர் யார்? இடைக்காடனாரிடம் அன்பு வைத்தவர் யார்? இடைக்காடனாரை இகழ்ந்தவர் மன்னன், அன்பு வைத்தவர் இறைவன். ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு கம்பீரத்துடன் ஆடப்படும் ஆட்டம் எது? கம்பீரத்துடன் ஆடப்படும் ஆட்டம் ஆன்சர் ஆப்ஷன் சி ஒயிலாட்டம். நெக்ஸ்ட்டு பின் வருவனவற்றுள் பெண்பார் பிள்ளை தமிழின் கடைசி 3 பருவங்கள் யாவை? ஆன்சர் ஆப்ஷன் பி கலங்கு அம்மானை ஊசல். ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு சிற்றில் சிறுபறை சிறுதேர் என்பது ஆண்பால் பிள்ளை தமிழின் கடைசி 3 பருவங்கள். நெக்ஸ்ட்டு தவறான இணையை கண்டறிக. பூ வந்து கொடுத்துருக்காங்க, அதில் எது தவறுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி நெய்தல் பாதரிப்பூன்னு கொடுத்துருக்காங்க, ராங்கு. குறிஞ்சி காந்தல் பூ, முல்லை தோன்றிப்பூ, மருதம் தாமரைப்பூ. பாதரிப்பூங்கிறது வந்து பாலை நிலத்துக்கு உரியது. நெக்ஸ்ட்டு மகாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் இன்னும் சின்னமனூர் செப்பீட்டு குறிப்பு உணர்த்தும் செய்தியாது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ சங்ககாலத்தில் மொழிபெயர்ப்பு இருந்தது. நெக்ஸ்ட்டு வாரா என்பதன் இலக்கண குறிப்பு தருக. ஆ பெரிய ஆ சவுண்டில் வந்துச்சு அப்படின்னாக்கா அது ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். இங்கே எதிர்மறைன்னு வரணும். ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். இது உங்களுக்கான கேள்வி. வெற்றி வேர்க்கை என்னும் நூலை எழுதியவர் யார்? தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம் ஆகிய இதழ்களின் வாயிலாக தமிழ் உணர்வை பரப்பியவர் யார்? பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் என்ன? வாணிதாசனின் இயற்பெயர் என்னன்னு சொல்லிட்டு உங்களோட ஆன்சரை கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.